ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நிறைய பேருக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் சம்டேஸ், ஒரு 1 வீக் 1 மந்த் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மளால் ரெகுலராக பண்ண முடியாமல் போயிருக்கும். திருப்பி ஒரு கேப் விடுவோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இடையில விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம எக்ஸசைஸை வந்து கேம் மாதிரி பண்ண போகிறோம். என்ன கேம், எப்படி பண்ண போகிறோம்? நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா பண்ணிவிடுவோம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம். இப்போ ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தனியாக பண்ண முடியுமா? இல்லை சில பேர் வந்து நம்ம தனியாகவே பண்ணிவிடுவோம், மோட்டிவேஷன் நம்மளுக்கே இருக்கும். சில பேர் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து பண்ணால் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எந்த மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தனியாக பண்ணால் எப்படி பண்ணலாம், இல்லை உங்கள் ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து, அதாவது வீட்டில் இருக்கிறவங்க பார்ட்னர்னா நம்ம எங்கேயும் வெளியெலாம் தேடி போக வேணாம். நம்ம அண்ணன், அம்மா, அப்பா, இல்லை ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இல்லை வீட்டில் இருக்கிற சித்தப்பா, பெரியப்பா, யாரோ ஒரு பேர் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி உங்களோட பண்ணுறதுக்கு யார் வில்லிங் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் அவங்கள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தனியாக பண்ணலாம். இப்போ நம்ம தனியாக பண்ணுறதுக்கு எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சிட்டு நம்ம வந்து அது ஒரு கேம், எப்படி கேம் பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எழுந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு, மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 5 ஆர் 10 மினிட்ஸ் கண்ணை முடிச்சுட்டு பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு உடனே சொல்கிறேன், எந்திரிக்கிற உடனே ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிக்கோங்க. மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களால் வந்து ரெகுலராக ஒரு பேட்டர்னில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது. நிறைய பேருக்கு மார்னிங் எழுந்தோடனே வந்துட்டு உடம்புல வந்துட்டு பெயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயினுக்கு என்ன உங்களுக்கே தோணும், இப்போது வந்துட்டு நம்ம உடம்பு வலிச்சிச்சுன்னா முறுக்கும் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்களே ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி கொடுக்கலாம். பொறுமையாக எங்கெல்லாம் வலிக்குதோ சும்மா கையை ஆட்டிட்டு காலை அசைச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன நல்லா பண்ணணும்னு தோணுதோ பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பிடிச்சிருக்கோ யூடியூப் பார்த்துட்டோ இல்லை உங்களோட ஓனாவோ எந்த எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணுங்கள். டெய்லி 15 மினிட்ஸ் அதான் உங்களோட டார்கெட். அந்த 15 மினிட்ஸில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை யோகா தெரிஞ்சிச்சுன்னா யோகா பண்ணலாம், ஆசனாஸ் தெரிஞ்சால் பண்ணலாம், இல்லை டான்ஸ், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இந்த 15 மினிட்ஸை நம்ம எப்போவுமே லைஃப் லாங் அதை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அது 1/2 ஹவர் 1 ஹவர் அது நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பட் அது 15 மினிட்ஸ் கம்பல்சரி. ஒரு மியூசிக் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்போது என்ன எக்ஸசைஸ்னால் என்ன, கையாட்டணும், காலாட்டணும், உடம்ப வளைக்கணும், தட்ஸ் ஆல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பெயின் இருக்கும், ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மாதிரி பண்ணால் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு பேசிக் என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு தெரிஞ்சு அது மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பண்ணுங்கள். எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு, அது ஒரு கேம். ஜாலியாக விளையாடு. சின்ன குழந்தையில விளையாடும் இல்லையா, ஓடுவோம், திடீர்னு நடப்போம், குதிப்போம், அந்த மாதிரி ஒரு பேபி என்ன பண்ணோம் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. செகண்ட் வந்து இன்னும் பார்ட்னர், நான் சொன்னேன் இல்லையா, பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணால் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, 2 பேருமே எந்திரிங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 8 o'clock, ஒரு 7 o'clock. உங்களால் எப்போது 2 பேரும் எந்திரிக்கிற டைம் மேட்ச் ஆகுமோ சொல்லிக்கோங்க. ஸோ நம்ம 7க்கு எழுந்துட்டோன்னா 7 to 7:15 அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் ஆர் வித்தவுட் மியூசிக் 2 பேருமே. ஒரு நாள் வந்து நீங்கள் செய்கிறது வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்க பார்த்து செய்யணும், ஒரு நாள் ஆப்போசிட்டில் உள்ளவங்க செய்கிறத பார்த்து நீங்கள் செய்யணும். இது ஒரு கேம் மாதிரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் உங்களுக்கு என்னென்னா தோணுதோ, குதிக்கணுன்னா குதிங்க, என்னென்ன பண்ணுமோ பண்ணுங்கள்.
நடக்கணும், ஓடணும். உங்களுக்கு அன்றைக்கி என்ன இருக்கோ பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். லைஃப் லாங் இதை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.